Dear students, I am Revati. 12th standard exercise 1.2 third sum. Find the inverse of each of the following by Gauss-Jordan method. இப்போ இதுக்கு முன்னாடி ரேங்கை வந்து மைனர் மெத்தடில் பார்த்தோம், தென் ரேங்கை வந்து ரோ டிடக்ஷன் மெத்தடில் பார்த்தோம். இப்போ இங்கே பார்க்க போகிறது வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை வந்து எந்த மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? Gauss-Jordan மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸ் வந்து 2/2 மேட்ரிக்ஸ். அப்போது கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸை எப்பவும் போல் லெட் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ. இப்போ இந்த மேட்ரிக்ஸை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கூட ஜாயின் பண்ணி ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸாக நம்ம எழுதணும். அதாவது அப்ளையிங், அதுதான் வந்து Gauss-Jordan மெத்தடோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்ளையிங் Gauss-Jordan மெத்தட். அப்போது Gauss-Jordan மெத்தட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the given matrix A ஸ்லாஷ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 2, அதாவது 2/2ஓட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஜாயின் பண்ணி எழுதணும்னு அர்த்தம். அதாவது எப்படி வரும்? 2 - 1 5 - 2 ஸ்லாஷ் ஐடென்டிட்டி ஆஃப் 2/2 மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 1. ஓகே, இப்போது இந்த Gauss-Jordan மெத்தடில் என்ன நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஐடென்டிட்டியை வந்து அப்படியே இந்த சைடு வந்து ஃபார்ம் பண்ணணும். அதாவது இந்த 2 வேல்யூவை 1ஆக சேஞ்ச் பண்ணணும், இந்த -1 வேல்யூவை 0வாக சேஞ்ச் பண்ணணும், இந்த 5ஐ 0வாக சேஞ்ச் பண்ணணும், இந்த -2ஐ 1ஆக சேஞ்ச் பண்ணணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐடென்டிட்டி வந்து வேல்யூவாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது இந்த பக்கம் நம்மளுக்கு ஒரு வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம ஃபைனலாக ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுத போகிறோம். அப்போது நம்ம எப்படி ரோ டிடக்ஷனுக்கு இந்த 0 ஆக்கிறதுக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அப்போது இங்கே 1 வரணும் அப்படின்னா என்ன பண்ணால் இங்கே 1 வரும்? ஆல்ரெடி இங்கே 2ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ என்னவா மாறிடும்? 1ஆக மாறிடும். அப்போது நம்ம எழுத வேண்டிய ஃபார்முலா ஃபஸ்ட்டு ரோவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ R2 tends to R2 divided by 2. கிளியர்? அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணால் இது 1 ஆயிரும். இந்த இடத்துல -1/2 ஸ்லாஷ் இங்கேயும் 1/2 0. அது கிளியர்? தென் மற்ற ரிமைனிங் ரோஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எந்த வேல்யூவை 0 ஆக்க போகிறோன்னு பார்க்கணும். ஸோ இந்த வேல்யூவை 0 ஆக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இங்கே வரணும், அதுக்கப்புறம் இது, அப்புறம் இது. அப்போ 5ஐ 0 ஆக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலா எகெயின் க்ரியேட் பண்ணணும். R3 tends to R3 ஃபஸ்ட்டு ரோவை 5ஆல் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? இந்த இடத்துல 0 கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே தான் இருக்கும். இதை வந்து இது கூட 5 மல்டிபிள் பண்ணி செப்பரேட் பண்ணும்போது 0 ஆயிரும். தென் இந்த இதுக்கு நம்ம வேல்யூஸ் எழுதணும். அப்போ என்ன ஆகும்? -2 - +5/2 ஆகும். அப்போ LCM எல்லாம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 4ல் 5ஐ செப்பரேட் பண்ணும்போது we get 1 இங்கே இதை மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆயிரும்? 1/2 கிடைக்கும். ஸோ ஹியர் 1/2. தென் 0 கூட 5 மல்டிபிள் பண்ணி செப்பரேட் பண்ணக்கூடிய R1 டேர்மில் 1/2 இருக்குது. அப்போ 0 - 5/2 அப்படின்னா -5/2 தான் ஆன்சராக கிடைக்கும். அப்போ ஹியர் -5/2. அதே மாதிரி 1 - 0ன்னு போடும்போது ஹியர் 1 only. அது கிளியர்? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இதை 1 and 0வாக மாற்றினது மாதிரி இதை 0வாகவும் இது 1ஆகவும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம 0வாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா R1 தான் 0வாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை 0 ஆக்கிறதுக்கு முன்னாடி இதை 1 ஆக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம செப்பரேட் பண்ணால் இது 0 ஆயிரும். ஓகேவா? அப்போ இதை நம்ம 1ஆக சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஆல்ரெடி 1/2 இருக்குது, 2ஆல் மல்டிபிள் பண்ணாலே இது என்ன ஆயிரும்? R2 tends to R2 into 2. அப்போ R2 ஃபுல்லாக 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகி இது 1ஆக சேஞ்ச் ஆயிரும். அப்போ மேலே இருக்கிற ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். 1/2 0. தென் கீழே இருக்கும்போது 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். அதே 1/2 × 2 போடும்போது 2ம் கேன்சல் ஆகி 1 கிடச்சிடும்.
அதே மாதிரி 5 மைனஸ் 5/2 இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா 2வும் 2வும் கேன்சல் ஆகி -5 கிடச்சிரும். தென் 1 இன்ட்டு 2 பண்ணும்போது 2. அது கிளியர்? இப்போ நம்ம மோர் ஓவர் ஐடென்டிட்டிக்கு நியர்பை வந்துட்டோம். இங்கே 1 ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. இதை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், 0 ஆக்குனா போதும். அப்போ இது கூட தான் கம்பேர் பண்ணணும். அப்போ இது கூட கம்பேர் பண்ணி இங்கே போடும்போது இங்கே 0 இருக்கிறனால இதுலேயும் சேஞ்சஸ் ஆகாது. அப்போ R1 டென்ஸ் டு R1 ஆல்ரெடி எதில் இருக்குது, மைனஸில் இருக்குது. தென் இங்கே ப்ளஸ் இது கூட 1/2 மல்டிபிள் பண்ணி R2 ஆட் பண்ணோன்னா 0 ஆயிரும். அப்போது ஃபஸ்ட்டு இது போடும்போது 1/2 கூட 0 மல்டிபிள் பண்ணால் 0 தான். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, 1 அப்படியே தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா -1/2 தென் +1/2 we get 0. அப்போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். சரி, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், இங்கே 1/2 இருக்குது, இங்கே வந்து +5/2 இருக்குது. அப்போ மொத்தமாக 6/2, ஸோ 3. அப்போது இது 3 ஆயிரும். சாரி, இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் தான் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணும்போது 4/2 அப்படிங்கும்போது இது வந்து -2 தான் ஆகும். -4 -2 ஆகும். அப்போது -2 கிளியர்? அப்போது நெக்ஸ்ட்டு இது +1/2ங்கும்போது 1/2ல் 2வும் கேன்சல் ஆகி இதோட வேல்யூ என்னவா சேஞ்ச் ஆயிரும், 1ஆ சேஞ்ச் ஆயிரும். கீழே இருக்கிறதுல எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டோட ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து என்னவா மாறிடுச்சு, ஐடென்டிட்டியாக மாறிடுச்சு. பின்னாடி இருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து வேல்யூ மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு. இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற A inverse. Therefore A inverse equal to -2 1 -5 2. So we find out inverse. So sum is over. It is a final answer. Thank you.